இன்னைக்கு நம்ம 10th ஜியாமெட்ரியில் ஒரு ப்ராப்ளத்தை பார்ப்போம். ப்ராப்ளம் இதுதான். இந்த பிக்சரை பாருங்கள். இந்த ட்ரியாங்கிள் ஏபிசின்ற ட்ரியாங்கிள், அதில் வந்து ஏடி இஸ் த பைசெக்டர் ஆஃப் ஆங்கிள் ஏடின்றது வந்து இந்த ஏன்ற ஆங்கிளை ரெண்டாக பிரிக்குது. பைசெக்டர் ஆஃப் ஆங்கிள் ஏ. மீட்டிங் சைட் பிசி அட் டி. பிசின்ற சைடில் டியில் வந்து அது மீட் பண்ணுது. Okay, if AB is equal to 10 centimeter, AC is equal to 14 centimeter, and BC is equal to 6 centimeter, find the value of BD and DC. இதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். ஓகே, அதாவது ட்ரியாங்கிளுக்கு வந்து ஏபிசின்னு பேர் கொடுக்குறோம். இந்த ஆங்கிளை பைசெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கோடு, அது வந்து இந்த பிசியில் வந்து டியில் வந்து மீட் பண்ணுது. ஓகே, இதை வச்சு நம்ம இந்த டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கணும். பிடியும் கண்டுபிடிக்கணும், டிசி எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அதுதான் ப்ராப்ளம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ட்ரியாங்கிள் எடுத்துக்குவோம். இந்த ட்ரியாங்கிள் எடுத்துக்குவோம். ஏபிடி ட்ரியாங்கிள் ஏபிடின்ற ட்ரியாங்கிளை கன்சிடர் பண்ணோம். இந்த ட்ரியாங்கிள் எடுத்திங்கன்னா ட்ரிகனாமெட்ரியில் நம்ம படிச்சிருக்கோம். அதாவது பிடி பை இது பிடி எதிர்பக்கம், இந்த தீட்டா, இந்த கோணத்தை எடுக்கிறோம். பை இது வந்து தீட்டான்னு வச்சுக்கிறோம். தீட்டா எடுக்கிறதுனால ரெண்டு சைடும் ஈக்குவல். பிடி பை சைன் தீட்டா ஈக்குவல் டு, அடுத்து இந்த சைடு எடுக்கிறோம். ஏபி பை சைன் எக்ஸ். இதை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். இந்த ஆங்கிள் எக்ஸ்ன்னு வரும்போது அதுக்கு மறுபக்கம் எவ்வளோ வரும்? 180 மைனஸ் எக்ஸ். ஏன்னா ஒரு கோடு மேலே வரக்கூடிய ஆங்கிளுடைய அளவு 180 டிகிரி. இந்த பக்கம் 80 எக்ஸ் போயிடுச்சு. அப்போ பேலன்ஸ் வந்து 180 மைனஸ் எக்ஸ். ஓகே, இது வந்து இதில் வந்து அந்த வேல்யூ அப்ளை பண்ணுவோம். பிடின்றது நமக்கு தெரியாது, கண்டுபிடிக்கணும். அதை ஒய்ன்னு வச்சுருக்கோம். ஒய் பை சைன் தீட்டா ஈக்குவல் டு ஏபி. that is 10 centimeter. 10 by sin x. ஓகே, இதில் இருந்து sin x டிரைவ் பண்ணோம்னா sin x இங்கே கொண்டு போயிருங்க, மிச்சத்தை அந்த பக்கம் கொண்டு போகிறோம். ஈக்குவல் டு 10, இந்த y கீழே வந்துடும். 10 by y, இந்த தீட்டா மேலே போயிடும், sin தீட்டா. ஓகே, இதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுருக்கோம். அடுத்து இந்த